குழந்தைகளா, 5ஆம் வகுப்பு இயல் 1ஓட மொழியை ஆழ்வோம்கான விடைகளை பார்ப்போமா? முதல் பகுதி தொடரில் அமைத்து எழுதுக. பறவை, பறவை வானில் பறக்கிறது. அடுத்து விமானம், எனக்கு விமானம் காகிதத்தில் செய்ய தெரியும். அடுத்து முயற்சி, முயற்சி வெற்றி தரும். அடுத்து வானவில், வானவில் தோன்றியது. அடுத்து மின்மினி, மின்மினி பூச்சி மின்னும். அடுத்த பகுதி பொறுத்துக. மின்மினி, லூசிஃபெரஸ் என்சைம். இறகின் தொகுப்பு என்னது? சிறகு. வானவில், வானவில் ஏன் தோன்றுது? நீர்த்துளியின் எதிரொலிப்பு. அடுத்து காற்றுப்பைகள், காற்றுப்பைகள் எதுல இருக்கு? பறவையின் இறகு. அடுத்து விண்மீன், விண்மீன் எதால் ஆனது? ஹைட்ரஜன் அணுக்கள். அடுத்து உரைப்பகுதியை படித்து விடை தருக. முதல் கேள்வி, அமிலமழை எங்க அதிகமாக பெய்கிறது? நம்ம அந்த உரைப்பகுதியை படித்தோம்னா நமக்கு தெரியும். தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமிலமழை அதிகமாக பெய்கிறது. அடுத்து பாருங்க, அடுத்த வினா, அமிலமழையின் பாதிப்பு எங்க அதிகமாக இருக்கும்? எங்க அமிலமழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும்? நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லிகிராமுக்கு குறைவாக இருக்கும் பகுதிகளில் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது 10 மில்லிகிராமை விட குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து பாருங்க, மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரை இழக்க காரணம் என்ன? என்ன காரணம்? காரணம் அமிலமழை அடிக்கடி பெய்தல். அடுத்து பொருள் தருக. அதிகரித்தல், அதிகரித்தல்னா என்ன? உயருதல். பிரதேசம்னா என்ன? நாடு. பாதிப்புனா என்ன? அழிவு. அடுத்து இது பிறமொழிச்சொல், பிறமொழிச்சொல்லுக்கான தமிழ் சொல் எழுத சொல்லியிருக்காங்க. தபால்னா என்ன? அஞ்சல். ரேடியோனா வானொலி. பஞ்சாயத்துனா நியாய சபை. ஹோட்டல்னா உணவகம். அலமாரி அப்படின்னா நிலைப்பேழை. அடுத்த காணொளியில அடுத்த பகுதியோட விடைகளை பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.